அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன 5 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் இன்ட்ரடியூஸ்ட் பை தமிழ்நாடு எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் டு கெட் ஓட்டர் லிஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழக தேர்தல் துறை அறிமுகப்படுத்திய வாக்காளர் பட்டியல் தகவல் பெற கட்டணமில்லா உதவி எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கட்டணமில்லாத உதவி எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1950 இந்த நம்பருக்கு கால் பண்ணோம்னா நமக்கு தேவையான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓட்டர் லிஸ்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், விச் கண்ட்ரி இஸ் த நம்பர் 1 இன் மைக்ரேஷன் டு OECD கண்ட்ரிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. OECD நாடுகளுக்கு இடம்பெயர்தலில் முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான். சரிங்களா? OECD அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதா இதனுடைய விரிவாக்கம். சரிங்களா? ஸோ OECD கண்ட்ரிஸ் இதுல எவ்வளவு மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 38 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. சரியா? அடுத்தது, வாட் ஆர் த நியூ கேட்டகரிஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் அறிமுகப்படுத்திய புதிய பிரிவுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சமீபத்தில் பார்த்தோம்னா நமக்கு யூஸ்வலா பார்த்தோம்னா மூவிஸ்க்குலாம் யூ சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அல்லது ஏ சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அல்லது UA அப்படிங்கிற சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. இது டிபெண்ட்ஸ் ஆன் த மூவி. சரிங்களா? ஒவ்வொரு மூவிலையும் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன மாதிரியான கண்டென்ட் ரீச் ஆகணும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி நமக்கு UA7+, UA13+ அண்ட் தென் UA16+ அப்படின்னு சொல்லி 3 புதிய பிரிவுகளை மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் உருவாக்கி இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஆல் தி அபவ் அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, The Solomon Islands are located in which one of the following oceans அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சாலமன் தீவுகள் பின்வரும் எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சாலமன் தீவுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு பசிபிக் ஓஷன் அங்கதான் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா நமக்கு கோரல் ரீவ்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் கோரல் ரீவ்ஸ் அப்படிங்கிறத இந்த பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய சாலமன் ஐலாண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு. லாஸ்டா, which city is the host of Women's Asian Hockey Champions Trophy 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெண்கள் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஸ் டிராஃபி 2024 எந்த நகரத்தில் நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டா நமக்கு ராஜ்கிர், பீகார்ல தான் இருக்கு இந்த நகரம். சரிங்களா? ஸோ பீகார்ல தான் நடத்த போறாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.